Amorsam families. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். Merry Christmas and a Happy New Year. Merry Christmas and a Happy New Year. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி சிக்கன் பெரட்டல் வந்து பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. அது எப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் வச்சு சமைக்க போகிறோம், வீட்டுக்குள்ளே வச்சு சமைக்கலை. ஸோ நம்ம வாங்கிட்டு வந்த அடுப்பு அப்புறம் வீட்டில் இருந்த சிலிண்டரு இதெல்லாம் வச்சு வீட்டுக்கு வெளியில் வச்சு பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. நிழலில் போய் பண்ணலாம் பார்த்தா நிழலில் இருந்து அந்த கொலை வந்து அந்த வாவரிசி மரத்தோட கொலை வந்து விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியிலே வச்சு பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பெரட்டல் வந்து முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பிரியாணி வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அம்மோ ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, எங்கள் திடீர் கிச்சன் செட் இதுதான். ஓகே, எங்களுக்கு வேறு வழி தெரில, நிழலில் வைக்கலான்னு பார்த்தா அந்த வாவரச மரத்து கொலைனா ரொம்ப கொட்டுது. இந்த கொலையெல்லாம் அதிகமாக கொட்டிகிட்டே இருக்கா, அதனால் வந்து அங்கே வந்து வைக்க முடியல. ஸோ இங்கே வச்சு தான் சமைக்க போகிறோம். ஓகே, திடீர் செட்டப் ரெடி ஆயிடுச்சு. அந்த அடுப்பு எடுங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறேன்னா கிறிஸ்மஸ் அதுமா மாமா வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த சிக்கனை வந்து அப்படியே பரட்டிட்டு கொஞ்சமாக சிக்கன் பிரியாணி செய்யலாம். இதுதான் எங்களுடைய பிளானு. ஓகே, எங்கள் கூட சேர்ந்து சின்ன சின்ன கிளிப்பில் நீங்களும் பார்த்துக்கங்க. ஓகே ஓகே, அடுப்பு பற்றிச்சிலா? அடுப்புலாம் பற்ற வச்சு எரியறது கண்ணுக்கே தெரில. ஓகே, நேற்றே இந்த அடுப்பில் வந்து பால்லாம் காய்ச்சி நேற்றே வந்து ஃபஸ்ட்டு சமையல் வந்து ஆரம்பித்தோம். இது வந்து இன்றைக்கி செகண்ட் சமையல். நேற்று வந்து பால் மட்டும் தான் காய்ச்சினோம், குழம்பு வச்சே. ஆமாம், காய்ச்சி குழம்பு வச்சாச்சு. இது வந்து செகண்ட் சமையல். ஓகேவா? அடுப்பு நல்லா தான் இருக்குது. பிரியாணி நல்லா இருக்கான்னு பார்ப்போம். சரிம்மா, அடுத்து ஆரம்பி டக்குன்னு இந்த கிண்டுறது கிளறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரியா? வீடியோ எடுக்கிறது வந்து சஞ்சனாவோட வேலை. ஸோ மற்றபடி அட்வைசர்லாம் வந்து உன்னோட வேலை. சரிங்க. ஆனால் வெயில் சுள்ளுன்னு இருக்கு. 2 சேரை வேறு எடுத்து போட்டிருக்கோம். ஆமாங்க, வழி இல்லை, உட்காந்துடலாம். ஏன்னா இவ்வளோ தூரத்தில் தூக்கி ஊத்துறேன், கிட்ட ஊத்துனா சினிமாட்டிக்கா? அனல் அடி, கொஞ்சம் கிட்ட வந்து காட்டுமா? அனல் அடிக்குது. ஓகே, நான் கொஞ்சம் நிறையவே ஊத்துறேன். ஏன்னா 1 கிலோ சிக்கனை வந்து பெரட்ட போகிறேன். அதுலேருந்து கொட்டுறது அப்படியே அழகாக இருந்துச்சு. அப்படியே எப்படியும் ஒரு 100 ml 150 ml ஊற்றிருப்பேன். அளந்து தான் ஊற்றுவேன். ஓகே, எல்லாமே வீட்டுக்குள்ளே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இவர் சொன்னார் இங்கே உட்காந்து கட் பண்ணலாம்னு சொன்னார். பாதி வாவரசையெல்லாம் எல்லாம் மிக்சட் ஆகிருக்கும். வாவரசையெல்லாம் நல்லது தெரியுமா? நல்லதான். ஆமாங்க, அவன் சந்தையில் உழவர் சந்தை வைக்கலையா? அந்த வாவரசையெல்லாம் கீரை பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன? ஆமாம் ஆமாம். என்னது கிராம்பும் சீரகமும் போட்டேன். சோம்பு இல்லையா அது? சாரி சோம்பும் போட்டேன். ஆகா, சோம்பு சீரகமே அடையாளம் இல்லையே. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சி இலை. சிம்மிலே, ஐயோ சாரி செஞ்சனா, நீங்கள் பக்கத்தில் நிற்காத. பாதி வந்து சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுருவா. இதில் சிம் எதுனே தெரியாது எனக்கு வெயிலில். பரவாயில்ல, ரொம்ப கறியிருச்சுங்க. இப்போ வெங்காயத்தை கொட்டியாச்சு. கொட்டி அப்படியே இங்கே பாரு சஞ்சனா, அப்படியே எண்ணெயில் வந்து பொரியுது. எண்ணெய் கொஞ்சம் நிறையா. நான் கிண்டி பார்க்குறேன், ஆசையாக இருக்குடி. கிண்ணுங்க. ஓகே, நாங்கள் வந்து சமைக்கிறத வீட்டுக்குன்னு படுதோ படலையோ, ஊருக்கு என்னெல்லாம் படுது. ஊருக்கு என்னெல்லாம் ரோட்டில் போகிற எல்லாருமே பார்த்துட்டு போகிறாங்க. வேறு ஆப்ஷன் இல்லை. இதை நீங்கள் என்ன இங்கே கிண்டக்கூடாது, அடுப்புக்கிட்ட வரக்கூடாது. அப்போ இதான் குளிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ரெடியானோம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த அனலுக்கும் வேற மாதிரி ஆயிரும். சரியாக போகாது, ரொம்ப சரியாக போகும். என்ன மிதக்க விட்டுருக்காப்பா அவங்க அம்மா? இல்லைங்க, அந்த சிக்கன் பரட்டலுக்கு என்ன அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்கும்ப்பா. வெங்காயம் வைக்கிற வேலையில் இவ்வளோ வெங்காயத்தை போட்டிருக்கிய. ஒரு நாள் தான் சரி போட்டு விடு. கல்லுப்பே தூத்துக்குடி கல்லுப்பே. ஏன் உப்பூர் கல்லுப்பா இருக்காதா? மஞ்சள் தூள். அடே மங்களகரம் ஆயிடுச்சுப்பா. இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா கிராம்பு, பட்டை, அன்னாச்சி மொக்கு, இலை, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி கூடையே இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் 3மே அரைச்சிருக்கு. இது இவ்வளோதான் போட்டு அரைச்சிருக்கேன். ப்ளஸ் வந்து சின்ன வெங்காயம் போகுது. இதுங்கிறது பச்சை மிளகா 2. மணக்கல் தான். அவுட்டோர்ல இப்படி மணக்குதே. என்ன காணாம போச்சு? அம்மோ என்ன பத்தலையே? எல்லாம் பொண்டாட்டியோட கைவண்ணம் தான். பொண்டாட்டியோட கைவண்ணா? ஓகே, நல்லா கலருங்க. அங்க போய் கம்மாயில விழுந்துறாத, ஆளை தூக்குது. இப்போ வந்து இதுல வந்து தக்காளி,
இது நம்ம சைடு வந்து நாட்டு தக்காளி தான் இருக்கும். நாட்டு தக்காளி வந்து சின்ன தக்காளியில் 4 தக்காளி சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கிரேவி கிடைக்கணுங்கிறதுக்காக. அது ஏன் இவ்வளோ பெருசாக போட்டிருக்க? சின்ன சின்ன அது எப்படி அது வந்து ஹீட்டில் மெல்ட் ஆகட்டும். என்ன பத்தாது போல இப்போ எல்லாத்தையும் போட்டோன்னே மூடி வச்சிருவோம். இப்போ வந்து நம்ம அடுப்பு மூடி வச்சிடலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். ஓகே, சிம்மில் மட்டும் வச்சிருங்க, அடி பிடிச்சிடாம. ஓகே. ஏய், என்ன கட்டப்பை எடுத்துட்டு வர்ற? இதுல மசால் பொருள்கள்லாம் இருக்கு. மிளகாப்பொடி, மல்லிப்பொடி. கடையில் வாங்கினதோட அப்படியே எடுத்துட்டு வந்தியோ? இல்ல, அது அப்படியே கொண்டு வந்தேன். ஒண்ணு தூக்கிட்டு வர முடியல. இப்படி இது நான் அப்பவே சொன்னேன், ஒரு கொல்லவாசல் வைங்கன்னு கேட்டீங்களா? கொல்லவாசல் தான் அந்த பக்கம் வச்சிருக்கேன். இந்த சைடு நான் வைக்க சொன்னேன். எல்லா பக்கமும் வாசல் வச்சுட்டா அப்போ எதை தான் க்ளோஸ் பண்ணுறது? கொடுங்க. என்ன நிலைமையில நம்ம தக்காளி கிரேவி ரெடியா இருக்கு பாப்போம். தக்காளி கிரேவி மாதிரி இல்ல, மசாலா கிரேவி மாதிரி இருக்கு. அடி பிடிக்குதுப்பா. ஆமாப்பா, கிளறிட சொன்னேன். நீ தானே மூடி வச்சுட்டு போன. அது காத்து ஹை ஃப்ளேம்ல வச்சிருக்கறாருப்பா. அது தெரியல எனக்கு. ஊஸ். அப்புறம் காத்து வேற அமர்ற மாதிரி இருக்கு. இவ்வளவு வதங்கனாலே போதும். தக்காளி நல்லாவே மசிஞ்சிச்சு. நம்ம வந்து கறியை போட்டுடலாம். இப்போ வந்து தக்காளி என்ன பண்ணா, அப்படி குத்தி விடணும். குத்தி விட்டா நல்லா மசிஞ்சிருமா. காட்டு சிக்கன் கட்டுங்க. இதுல வந்து ஒன்லி அது என்ன கறிங்க? அது நெஞ்சு கறியா? போன்லெஸ் தான் நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த கறியெல்லாம் இவர் சில்லி போட சொன்னார். எனக்கு வந்து சில்லி போடுறது வந்து கொஞ்சம் ரெண்டிப்பு வேலை. கார்ன்ஃப்ளவரு இதெல்லாம் வாங்கலை. அதனால இதை வந்து பெரட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஒரு ஆசை இருக்கானே, நானும் ஹாட்டு பாரு, கோழி ஹாட்டு இருக்கு. சாப்பிடுவியா நீ? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஹாட்டு ஈரெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கிண்ட தெரியலையா? ஏ ரொம்ப ஸ்டடி. பரவாயில்ல, கிண்டுங்க கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். ஏம்மா இதை பிடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுமா, வழுக்குது. இந்த வரேன் துணி எடுத்துட்டு வரேன். சட்டி எல்லாம் பறந்து போய் கிடக்கு. ஆமா, கிண்டுனே சட்டி அடுப்பு போட்டு கீழே விழுந்துரும் போல. இதுதான் அப்பாவுடைய கைப்பதம், பாத்துக்கோங்க மக்களே. கொடுங்க. இப்படி பிடிச்சுக்கணும் கரண்டிய. கரண்டி இப்படி பிடிச்சிட்டு இப்படி கிண்டுனுங்க. அடி கிண்டுறதுக்கு ஏதாவது வழி இருந்தா தானே கிண்டுவேன். ஓகே, கறி வந்து இப்போ வந்து கறிக்கு என்ன உங்க அம்மா வந்து உங்க அம்மாவுக்கு சால்ரா போடுறியோ? அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே வந்து ஐயோ தீ பிடிக்கிறப்ப அதுல. ஆமா, அவ்வளவு ஹை ஃப்ளேம் நீ வச்சிருக்க. அத்தாடி, இப்போ தெரியுதா கண்ணுக்கு தெரியாம அது எவ்வளவு வேகமா எரியுதுன்னு? புதுசா ஒரு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணணும். சால் வேற போட்டிருக்க, துப்பட்டாவாயிரும். அப்புறம் இப்போ வந்து கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே போட்டது. ஏற்கனவே வெங்காயத்துக்கு தான் போட்டேன், தக்காளி வெங்காயத்துக்கு. ஓகேவா? ஓகே. ரொம்ப சிம்பிளா இருக்கு. பாக்கையில வந்து வாயில எச்சி ஊறுது, சாப்பிடல தான் தெரியும். ஏய் நல்லா இருக்கு செல்லம். சாப்பிடையில கண்ணீர் வடி காரம். காரத்தை போட்டு சாப்பிடுறேன். எனக்கு கொஞ்சம் வேணும். செம்ம டேஸ்ட். யா, அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நீங்க நக்கி பார்க்கல? எனக்கு நக்கி பார்க்க தெரியாதுப்பா. அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லை. ஓகே, இதை வந்து இதில் வேறு எந்த பொடியுமே இப்போ கலக்கலை. அந்த இஞ்சி பூண்டு உப்பு அந்த மிளகாய் எல்லாம் சேர்ந்து கறியில் நல்லா சாரட்டும். ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே நல்ல சதக்கறியாக போட்டிருக்கோம். இல்லைன்னா பச்சுன்னு இருக்கும். குத்தேதா? இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். அதனால நல்லா மூடி வச்சு நல்லா வேகட்டும். நல்லா மூடி வைங்க. கறியில் இருக்க அந்த இதெல்லாம் இறங்கட்டும், தண்ணியெல்லாம் எல்லாம் இறங்கி நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் கடைசியாக மசால் போட்டுக்கலாம். ஆனால் அடி பிடிக்க வேணாம். நீ கொஞ்ச நேரம் போய் நனையில் உட்காருங்க. நான் போய் கொஞ்சம் பிரியாணிக்கு போய் அரிசியெல்லாம் ஊற வச்சுறேன். ஏன்னா நம்மளுக்கு இது ரெடியாக அடுத்த தூக்கி அப்படியே சமைச்சிட்டோம்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். என்ன இஞ்சியை எண்ணிக்கிட்டு இருக்க? ஏங்க எனக்கு இந்த வெயிட் பார்ப்பாங்களாங்க, கிராமு 50 கிராமு 10 கிராமு அந்த மிஷின் வாங்கி கொடுங்க. எதுக்கு? இந்த இஞ்சி இப்போ அளவு எடுக்கணுங்க. இல்லை யூடியூப்ல சொன்னாங்க 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 50 பூண்டு 100 இஞ்சி போட சொன்னாங்க. அப்படி அளந்து போடலாம். எனக்கே குத்து மதிப்பாக நான் போடுறேங்க. அது முன்ன பின்ன கூடுச்சுனாலே தான் டேஸ்ட் இருக்குது இல்லையா? அப்போ அதனால தான் பிரியாணி நான் எப்போ வச்சாலும் சில பிரியாணி டேஸ்ட் இல்லாமல் போயிடுது. இன்னொரு விஷயம் சொல்லுவா, கேள்விப்பட்டிருக்கியா? என்னது? 1 ஸ்பூன் அளவு, 1 கைப்பிடி அளவு. அப்படி ஏன் அப்படிலாம் பார்க்க மாட்டியா? நீங்கள் சமைச்சு கிளிக்கிற கிளியில் இங்கே வந்து உங்களுக்கு வந்து வெயிட் பார்க்குற மிஷினு எல்லா மிஷினும் உங்களுக்கு வாங்கி தரேன்டினா. பாடி எந்திரிச்சு அங்கே அடுப்பில் ஒன்று வச்சுட்டு வந்தியே, அது என்னன்னு பார்த்தியாடி? வீட்டுக்கு வீடு ஓவன் இருக்குது. உங்கள்ட்ட ஓவனை வாங்கி கேட்குறேன்.
அப்பதாண்டி தண்ணி வத்தும். தண்ணி வத்துமா? மூடி வச்சா வத்தாதா? மூடி வச்சா அப்படி வத்தும். இப்பவே இதுக்கு மசால் பொடியே தேவையில்லை. அப்படிதான் சாப்பிடணும். நீ என்ன மசாலா பொடி மாதிரியே இருக்குல்ல? காரம் பொடியா இல்லையா? காரம் எதுவுமே போடல. இல்லை பார்க்கையில உப்பு கறி மாதிரியே இருக்குல்ல? ஆமாம். அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு இவருக்கு உப்பு கறி வச்சு கொடுத்தேன், சின்ன வெங்காயம் போட்டு. தின்னுட்டு இன்னும் கொஞ்சம் தான்னு கேட்டாப்ல. அப்படிதானே? அப்படிதான். ஓகே, இப்போ இதில் என்னென்ன பொடி? ஏன்னா சிக்கன் பொடி போடாமல் குழம்பு பொடி போடுற? இருங்க வரேன். இதில் என்னென்ன பொடி போட போகிறேன்னா, இது 2 பொடி தான் போட போகிறேன். இதெல்லாம் சிசர் வச்சு கட் பண்ண மாட்டியா? கறி நல்லா வெந்த பின்னாடி பொடி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பொடி போட்டோன்னே பச்சை வாசம் டக்குன்னு போயிடும். அந்த ஸ்மெல்லே இருக்குதுல, அடி பிடிச்சிட்டே இருக்குது. அதனால தான் நான் கறி நல்லாவே வெந்துருச்சு. இடையில வந்து 2-3 டைம் வந்து கிளறி விட்டு போயாச்சு, தின்னுட்டும் போயாச்சு. ஐயோ எனக்கு வெந்த மாதிரியே தெரில. கறி வெந்து போச்சு. வெந்துருச்சா? இப்போ வந்து இதில் சிக்கன் பொடி ஒரு வந்து கொஞ்சமாக கொட்டிக்கிறேன். 100 கிராம் வாங்கினேன், ஒரு 30 கிராம் அளவு கொட்டியிருக்கேன். அடுத்து வந்து இது வந்து ஆச்சி குழம்பு பொடி கொஞ்சம் போடுறேன். ஏன் குழம்பு பொடி போடுறேன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்குருவோம். அதுக்கப்புறம் இதை டேஸ்ட் பார்த்துட்டு மிளகா பொடி சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா பச்சை மிளகாய் டேஸ்ட் இல்லைன்னா போட்டுக்கலாம், டேஸ்ட் இருந்துச்சுன்னா போடலாமா? ஆமாம், ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம். இந்த இதில் பொடியிலலாம் இருக்கிற எப்படி இருக்குன்னு தெரியல. எப்படி இருக்கு சஜினாப்பா? பார்க்க நல்லா தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. நம்ம உப்பு நிறைய காரம் நிறைய சேர்க்க வேணாங்க, பிள்ளைங்க என்ன சாப்பிடணும்ல, போதும். ஓகே, கறி வந்து இதுதான் எங்களுக்கு கறி பிரட்டல். பிரியாணிக்கு வந்து சைடிஷ் கறி பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் மூடி இருந்துச்சுன்னா அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிடும். அதோட லைட்டாக 2 கலர் கிளறிட்டு கொத்தமல்லி புதினா தூவி விட்டு இறக்கணும்னா சிக்கன் பிரட்டல் ரெடி. ஓகே, அவ்வளோதான். மசால் ஸ்மெல்லாம் போயிடும், ஏன்னா இது விட்டோம்னா அடி பிடிச்சிரும். போதும், இது இப்போவே மசாலா வந்து கீழே ஒட்டுது. ஆமாம், அதுதான். கொடுங்க, கறி தண்ணி கொடுங்க. அடி பிடிச்சிருச்சு பாருங்க. ஆமாம், சூப்பராக இருக்கா? ஓகே, அங்கே 2 ஜட்ஜஸ் உட்காந்துருக்காங்க. லைட்டாக கூட காட்டு. நாங்கள் சமைக்கிறத அவங்க தான் 2 பேரும் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஓகே, கறி பிரட்டல் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து பிரியாணி. அடுத்து வந்து பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணணும். அம்மா என்ன அடுத்து என்ன? சிக்கன் பிரியாணியா? வந்து பிரியாணி. ஓகே, இது வந்து வெயில்ல இருக்கமோ ஒண்ணுமே இது ஆகுது இல்லைங்க, தெரிய மாட்டேங்குது. லூஸ் பண்ண எது லூஸ்னே தெரியல. அந்த பக்கம் தான், உன் பக்கம் தான் லூஸ். தெரியுதா? இது வந்து 1 கிலோ கெப்பாசிட்டி வந்து பிரியாணி பத்துமான்னு தெரியல. சட்டி பழைய சட்டி ரொம்ப அடி வாங்கியிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அடி வாங்குற சட்டி காத்துக்கே பறந்துரும் போல. இது வந்து கொள்ளுமான்னு தெரியல. 1 கிலோ பாஸ்மதி அரிசி, 1 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். 2 ஈக்குவலாக போட்டு பண்ணிடலான்னு. பத்தாதா? இது 10 தான் நினைக்கிறேன். போதும், 1 கிலோ அரிசி எவ்வளோ வந்துடும் போகுது? கொஞ்சம் தான் வரும். இல்லை சரி, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். 10 பத்தலைங்கிறதே பார்ப்போம். வேற பாத்திரத்துல ஷிஃப்ட் பண்ணிடலாம். வேற இருக்கு பெரிய 5 கிலோ சம்திங், அந்த அளவுக்கு பெரிய பாத்திரம் தான் இருக்கு. அது 2 கிலோவை 5 கிலோவில் செய்ய வேணாங்கிற மாதிரி இதில் செய்யலாம். வெயில் தான் வேற லெவலில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா நம்ம பில்டிங்கோட நிழல் வந்து வந்துடும். ஆனால் ரொம்ப டைம் ஆயிரும். ஏன் வெளியே நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற கொஸ்டின் சில பேருக்கு இருக்கும். அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஏன் நாங்கள் வந்து இங்கே பண்ணுறோங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறோம். இங்கே பார்க்காம ஏன்டி ரோட்டில் பார்த்துட்டு இருக்கேன்? அந்த அக்கா இதில் போன அக்கா பார்த்து சிரிச்சிட்டு போனாங்க. யாரும் தெரியா? அதே மாதிரி ஊற்றவா? ஹை ஃப்ளேமில் இருக்கு போலங்க. ஆமாம், இவ்வளோ பாரு புகஞ்சு போகுதுடி அடியே. ஓகே, பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஒரு 200 ml ஊற்றணும். நம்ம வந்து கறி பரட்டலுக்கு வந்து ஒரு 100 ml ஊற்றிருப்போம். இதுக்கு வந்து ஊற்றியாச்சு. நல்ல எண்ணெய் ஹீட் ஆகட்டும். அதை வந்து கம்மி பண்ணி வாலிமா. ரொம்ப ஹீட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நெய் வந்து நான் வந்து ஆவி நெய்யும் ஐயப்பா நெய் தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம சைடில் வந்து ஜிபிஆர் நெய் தான் ஃபேமஸ்ஸு. ஜிபிஆர் நெய்வே ஊற்றிடுவோம். ஏன் அங்கே கிடைக்காதா ஜிபிஆர்? கோயம்புத்தூரில் கிடைக்கும், இங்கே கிடைக்காது. ஓகே, நெய் வந்து எத்தனை ml வாங்கினேன்? எத்தனை mlங்க இது? 50 ml வாங்கின. உனக்கே தெரியலையா? படித்து பார்க்குற. ஓகே, 50 ml நெய் இருக்குதுல. ஆனால் இன்னும் போதும், நம்ம பத்தலைன்னா மேலே கூட ஊற்றிக்கலாம். ஷால் அடுப்பில் விட்டுறாத. சஞ்சனா, நீ பக்கத்தில் நிற்காத சஞ்சனா. முதலே ஆனியன் போடையில் உன் கையில் பட்டுச்சுல. கிராம்பு கொடுங்க. அடுத்து வந்து கிராம்பு. அந்த கிராம்பு இருக்கும் பாரு, எடுங்க. இது பட்டைங்க, இது பேர்
கன்ஃபியூஸ் ஆகுது, அவ்வளோ அளவுக்கு வெயில், பசி மயக்கமாக இருக்குங்க. ஆமாம், டைம் ஆகி போச்சு. ஒரு 4 கிராம் எடுங்க போதும். போதுமா? சரி கொடுங்க, அப்படியே போட்டு விடுவோம், நம்ம தானே சாப்பிட போகிறோம். ஒழுங்கா சமைடி. 2 ஏலக்காய் 2 சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு அன்னாச்சி மொக்கு. நான் செய்கிற பிரியாணி இது ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். 1 கிலோ போட்டு செய்கிறதே பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஃபஸ்ட் டைமு. ஓகே, இது இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ். இலை எடுத்துகிட்டு வந்து எங்கே வச்சு வந்துடல. என்ன இலை? அந்த தான் இருக்குது, புதினா இலை, பிரிஞ்சி இலை. ஓகே, நம்ம இதை சேர்த்தாச்சு. இதோட சேர்த்து முந்திரியும் சேர்த்துக்கி சந்திரப்பா இந்திரிங்க, கிராம்பு தெரிக்கும். ஆனியனுங்க நீ தானே எடுத்துட்டு வந்த? எங்கே வச்சு? அங்கே இருக்கு, வாங்கிட்டு. சரி உட்காருங்க. கருகுதுரி, கருது கொட்டு கருகிடுச்சா? அதையும் வலிச்சு போடு. வலிச்சு போறேன், நீங்க கிளம்புங்க. இலை தான் போடல, பிரியாணி இலை. எங்க பிரியாணி இலை? எடுத்துட்டு வர. அதை தாண்டி ஃபர்ஸ்ட் போடணும். சரி எடுத்துட்டு வர. சோ நீங்க எல்லாரும் குக் பண்ணையில ரொம்ப சேஃபா பண்ணுங்க, கையில சுத்துறாம. யாருக்கு? எங்களுக்கா சப்ஸ்கிரைபர் இருக்காமா? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் இல்ல. சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமலே சில பேர் வீடியோஸ் பார்ப்பாங்கல்ல, புதுசா பார்க்குறவங்க இருக்காங்களே, எஸ் எஸ், அவங்களுக்கும் சொல்லணும்ல. ஓகே, எனக்கு ஷாலு தான் பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்குங்க. ஷாலை பிடிச்சி கட்டி போடு, இல்லைன்னா அடுப்பில் வை. முதல்ல இது என்ன கறி பட்டர் செய்யல. நல்லா இருக்குப்பா. என்னது பார்க்குறதுக்கா? ஆமா, அத பாருங்க, என்ன அப்படியே குழம்பு மாதிரி. ஹை ஃப்ளேம்ல கொஞ்சம் வச்சு. நல்லா இருக்குப்பா அந்த கரண்டி. அப்படியே கன்னத்துல வச்சோம்னா எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கணும். டேய், இலை எங்கடி? இலையை காண எடுத்துட்டு வரேன். என்ன பிரியாணி முடிக்கும் போதா? பிரியாணி இலை தான் முதல்ல போடணும், அதான் கடைசியா போடுறோம். பிரியாணி இலை கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாப்ல. அம்மா போடு. அடுத்து என்ன? அடுத்து வந்து என்னன்னா கொத்தமல்லி. என்ன போறது எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. என்னடி இப்படி சொல்ற? தெரியுமா தெரியாதடி? தெரியும். இதுல வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணிருக்கேன்னா புதினா, மல்லி, சின்ன வெங்காயம். அம்மா கொஞ்சம் பின்னாடி தள்ளிச்சுக்கோமா, போன உள்ள போட்டுறாதம்மா. புதினா, மல்லி, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா அரைச்சிருக்கேன். இப்போ இதை வந்து இதுல மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கை கழுவுனியா? கை கழுவினாம்பா. எப்படி இருக்கு வாசம்? வெறும் எண்ணெய் மட்டும் தாண்டி போட்டிருக்க, அதுக்குள்ள எப்படி வாசம் அடிக்கும்? இப்போ வருது கொஞ்சம் கொஞ்சமா வருது. உனக்கு வந்துடும் வாசம். அவங்க அம்மா சொன்னேன். கரண்டி வந்து கொஞ்சம் பெரிய கரண்டி வாங்கினேன். அடுப்புக்கு தகுந்த சட்டியும் இல்லை, அடுப்புக்கு தகுந்த கரண்டி இல்லை, அனல் அடிக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கிடுவோம். அப்போதான் கொஞ்சம் நல்லா இப்போவே கலர் கொடுக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். அப்படியே கூட வந்து புதினா, மல்லி ஒரு கை சேர்த்துக்கிடுவோம். அப்படியே கொத்தும் என்ன சொல்லுவாங்க, கொத்தும் கொலையுமா இருக்கு. நறுக்கெல்லாம் இல்ல, லேட் ஆயிடுச்சு, பசிக்குதுப்பா. இதுதான் நல்லா இருக்கும், இதுதான் போடணும். சும்மா நறுக்கி இது பண்ணிலாம் போடக்கூடாது. அப்போ எப்படி அள்ளி போடணும்? என்னப்பா? ரொம்ப பசிக்குதான்ப்பா. எப்போ சமைப்பீங்கன்னு கேட்குறான்ப்பா. எங்க பச்சை மிளகா போட்டுருவா? போடணும்னா போடு. என்ன கேட்குற? நானா மாஸ்டர் ஆயிரல வேண்டியது. சரி ஓகே, இது தக்காளி இதில் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வந்துருச்சா? போதும். அவசரமா செஞ்சாதாங்க அது வந்து டேஸ்ட் எடுக்கும். இவ வந்து போதும் பார்த்துக்கலாம்னு சொல்ற பார்த்தா பிரியாணி எப்படின்னு தெரியலையே. இல்லை, நம்ம சில விஷயங்களை வந்து பெர்ஃபெக்டா பண்ணணும்னா அதுல வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்காது. அது என்னோட விஷயத்துல பெர்ஃபெக்ட்டுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் பெர்ஃபெக்டா வரும். என்ன பாப்பு? சமைச்சிட்டே இருக்கப்பா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கப்பா. 2 நிமிஷம் தான் இருக்கான். இன்னும் மாடா சமைக்காம இருக்கீங்க. சமைச்சிருவான் சரியா? மண்ணாக்காதீங்க, கையெல்லாம் ஓடுங்க. அங்கே போய் உட்காருங்க. சஞ்சனா, நம்ம பிரியாணி மசாலா எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு? ஆமா, நான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல தான் சமைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா பாத்திரம் கொள்ளுமா கொள்ளாதா. பிரியாணி வைப்போமா இல்லை வந்து தக்காளி சோறு வைப்போமாண்ணா? சமையடி கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வைப்பேன். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வெந்து மசியட்டும். ஆமாம், என்ன ஓகேவா? ஓகே தான். இப்போதும் அடி பிடிக்க, ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டாலே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாத்திரமும் அந்த அளவுக்கு வெயிட் கிடையாது. ஏன்னா வெயிட் இல்லாத பாத்திரத்துல சீக்கிரம் அடி பிடிக்கும். பிரியாணி சேர்த்துடலாம். இது என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா. நான் வீட்டில் அரைச்ச மசாலா.
இது கிராம்பு பட்டை ஏலக்காய் முந்திரி இல்லை இலை மிளகு சீரகம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருக்கேன். இந்த மசாலாவை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து சட்டியில் வைக்காதடி கரண்டியை சுடுது. சாரிங்க. நெக்ஸ்ட் வந்து தயிர் ஒரு 100 தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் இல்லாமல் சேர்க்குறது? ஆமாங்க. போட்டிங்களா? என்னது கிளறிட்டீங்களா? சரி தாங்க கிளறிட்டே இருக்கு அம்மா. அப்படி பாருமோ அப்புறம் இருக்கு ஒன்றும் பண்ணாதுங்க. அதெல்லாம் நீங்கள் அதை கிளறி விடாதீங்க தயவுசெய்து. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து கொஞ்சம் மட்டன் பொடி சேர்த்துக்கிறேன். ஏன் மட்டன் பொடி சிக்கன் பிரியாணிக்கு? அது டேஸ்ட் நல்லா இருக்கும். ஐயே இவளுக்கு மட்டன் பிடிக்குங்கிறாலும் மட்டன் பிடிச்சா காட்டியே சிக்கன் பிரியாணி மாதிரி வைடி. நீங்கள் நான் கேட்டால் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க மட்டனு. ஆகா ரெண்டையும் கொலாப்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணிடாத நல்லா இருப்ப. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இதை வந்து பிரியாணி பொடி சேர்த்துக்கலாம். நான் இதெல்லாம் ஸ்பூனு கணக்கு சேர்க்கல, ஒரு குத்து மதிப்பாக நான் இவ்வளோ போடுவேன். ஆனால் அது ஓகேவாக இருக்கும். கொடுங்க. இப்போ வந்து இதில் டேஸ்ட் எல்லாம் நம்ம வந்து லெமன் வந்து தண்ணி ஊற்றிட்டு புளிஞ்சு ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து தயிர் சேர்த்துருக்கோம். தயிர் நல்லா புளிச்ச தயிர் தான். அப்புறம் தக்காளியும் போட்டிருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம இப்போவே லெமன் புளிஞ்சு விட்டோன்னா சாப்பாடு புளிப்பாயிரும். அது வந்து தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிரும். அதனாடி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அரிசியெல்லாம் போட்டுட்டு அப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்க. அப்போ எல்லாம் ஒருவேளை காரம் தூக்கில் இருந்து இனி புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா லெமன் புளிஞ்சு விட்டுக்கிறோம். ஓகே, நம்ம தயிர் எல்லாமே மசால் போனால் சேர்த்த பின்னாடி இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. கிரேவி கன்சிஸ்டன்சி கரெக்டானு தெரில இங்கிலீஷு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பீசஸ் சேர்த்துக்கலாம். லெக்கை வந்து நான் லெக் எடுத்து காட்டுமோ? லெக்கை வந்து நான் இடையில வந்து கோடு கிளிக்கல. இல்லை இங்கே கிளிக்கலன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்னா கோயம்புத்தூர் நானும் வீட்டில் கட் பண்ண நினச்சேன். நானும் கட் பண்ணலை. போடு அதெல்லாம் உடஞ்சிரும். அப்படிதான். ஓகே, 2 லெக்கு 3 லெக்கு 4 லெக்கு 4 லெக்கு ப்ளஸ் வந்து கொஞ்சம் கறி. சாரிங்க உங்கள் மேலே தெரிச்சிருச்சா? இப்போ வந்து இந்த மசாலோட நல்லா கிளறிடுவோம். அப்போ தான் நல்லா வந்து ஊறும். இல்லைன்னா ஆமாம் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுரு. இல்லைன்னா உப்பு இல்லாமல் போயிடும். குடிக்குது பாரு சட்டி கனம் கம்மியாக இருக்கவும். கரெக்டாக கொல்லுங்க. கொல்லும். செகண்ட் துணி எடுத்துட்டு வந்தேன், கறி துணி. அந்த துணியும் தீ லெக் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஓஹோ உங்கள் அம்மா வேற எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கேட்டா. இப்போ வந்து கறி வேகிறதுக்கு நம்மளுக்கு உப்பு ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போவே உப்பை சேர்த்துடணும். இல்லைன்னா வச்சுக்கிறீங்களேன் இதில் வந்து உப்பே இல்லாமல் ஆயிடுது. சாப்பாட்டில் எல்லாத்துக்கும் போதுமான உப்பு இருக்குது. பிரியாணி வந்து பீஸுக்கு வந்து உப்பே இல்லாமல் ஆயிடுது. ஓகே, அதுக்காக உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து 2 பேரும் பிரியாணியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு? எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும். ஆமாம், என்ன பிரியாணி வருமா இல்லை வராதா? நம்ம பசிக்க வேற செய்யுதே. வேணா ஒரு ஆர்டர் போட்டு அவங்க காலையில் கஞ்சி குடிச்சிட்டாங்க. நம்ம தான் சாப்பிடலன்னு. ஆமாம், நம்ம வந்து ஃப்ரூட்ஸோடு நிற்கிறோம். ஓகே, இது நல்லா சிம்மில் வச்சு விட்டுட்டேன். இப்போ வந்து கறி வந்து நல்லா வேகட்டும். நான் இப்போ போய் அரிசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். போமா சீக்கிரம் ஓடுமா. நல்லா இருப்பா. வெயிலுமா நிற்க முடியலம்மா, சரியான வெயிலுங்க. அம்மோ என்னால் முடியலடி, பசிக்குதுடி. வாங்க டக்குன்னு ரெடி பண்ணடி. வாங்க போடு, அரிசியை போடு. நானே போட்டுறவா? அப்புறம் என்ன ஆள் வச்சு அடி அரிசி போட முடியும்? பாஸ்மதி ரைஸ். அது பேக் நார்மல் ரைஸ் தான் சொன்னா. இது தனியா வாங்கிட்டு வந்தது பிரியாணிக்காக. வாவ், அப்படியே மிக்ஸ் ஆகுது அந்த ஓரத்துல எல்லாம் ரைஸ். ஹை ஃப்ளேம்ல இருக்குப்பா. ஏன் ஹை ஃப்ளேம் வச்சு? ஓகே சஞ்சனா, சுட்டுக்கிறாத கரண்டி. அப்பவே சொன்னேனே கரண்டி அதில் வைக்காதன்னு. நானே எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றி அரிசி போட மாட்டியா? அரிசி போட்டு தான் தண்ணி ஊற்றணுமா? மசாலோட இப்போ சேர்த்துன்னு சொல்லி ஊற்றுனேன். இதில் வந்து அரிசி வந்து 2 பாக்ஸ் அரிசி இருந்துச்சு. ஓகே, அப்போனா 1.5 3 பாக்ஸ் தண்ணி ஊற்றணும். 1 பாக்ஸ் தண்ணி டம்ளரில் அளந்து போய் இப்போ பாக்ஸில் வந்துருச்சா? இல்லை இதுக்கெல்லாம் அப்படி அளக்க முடியாதுங்க. 1 கிலோ வந்து எத்தனை டம்ளரில் போட்டு அளக்குறது? படினா ஓகேவா இருக்கும். 2 பாக்ஸ் 2 பாக்ஸ். ஆமா, நான் எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன்னா 1க்கு 1.5 அளவு. ஏன்னா கறியுமே வந்து ஒரு 50% வந்து வெந்துருச்சு. ஏன்னா நம்ம மூடி வச்சே வேக வச்சிட்டோம்.
இப்போ தம்மு வந்து எப்படி போடுவ? நம்ம இப்படியே போட்டு விட்டுருவோம். எதிரி 2 செங்கக்கல்லை தூக்கி மேலே வச்சிருவோம். அவ்வளோதானா? இஞ்சி பூண்டு கல் இல்லை. மேலே சுடுதண்ணி கிடுதண்ணிலாம் வைக்கிறது இல்லையா? மேலே சுடுதண்ணி வெயிட்டுங்கிறது என்ன நினைக்கிறீங்க? வெயிட்டுங்கிறது அந்த ஆவி இருக்கு பாருங்க, தம்மாவு பாருங்க, அந்த ஆவி அது வந்து வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெயிட்டு. அவ்வளோதான். சரி ஏதாச்சும் பண்ணி விடு. அப்பா அங்க பாருங்களேன், அந்த சிக்கன்ல மசாலா இல்லாம இருக்கும், எவ்வளவு அழகா இருக்குன்னு. மசாலா சேரணுமா? சிக்கனை பாரு இப்போவே உறிஞ்சிருச்சு. அதான் வெந்துருச்சு. நம்ம அதை வந்து சிக்கனை வந்து உடைச்சிடாம லைட்டாக கிளறி விடுவோம். இப்போ வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு லெமனை புழிஞ்சு விட்டுக்குருவோம். அரிசியை விட சிக்கன் அதிகம்னு நினைக்கிறேன். இல்லைமோ ஈக்குவல் கரெக்டு தான். 1 கிலோ கரெக்டாக தான் இருந்துச்சு. சஜனா அம்மா சமைக்கிறத பார்த்து சமைக்க கற்றுக்க. நானா சின்ன வயசாக இருக்கேன். வேற எங்கேயாவது போய் சமைக்க கற்றுக்கம்மா, நல்ல இடத்துல. சரிப்பா சொல்லிட்டீங்களே, நல்ல வாத்தியார்ட்ட கற்றுக்க சமைக்கிறதுக்கு. ஏதோ சொல்ல வந்தேன், வேணாம்னு நினச்சி ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏமா இப்படி வச்சுக்க, மூடி விடுமா. இல்லை கொஞ்சம் லெமன் மூடி விட, லெமன் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக ஆஃப் லெமனை ஊற்றிக்கிறேன். இதில் கொட்டை விதை விழுந்துருமே. விதை விழுகாமல் இருக்குதுக்கா, அதே அணைச்சி புளிய வேண்டி தானே. விதை விழுகுது, அவ்வளோதான். ஓகே, ஆஃப் லெமனை புழிஞ்சு விட்ருக்கேன். ஏய் அந்த சைடு போங்க, பிள்ளைங்களை விரட்டி விடுங்க. டேய் அப்போ உங்கள்கிட்ட போடா. ஓகே, இப்போ தண்ணியும் அந்த ரைஸு சிக்கன் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும். அது வரைக்கும் மூடி வச்சுட்டு உப்பு எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தம்மு போட்டுடலாம். தம்மு போட்டுட்டு தயிர் வெங்காயம்னா இனிமே தாங்க வைக்கணும். ஒன்றும் இல்லை, சாப்பாடு குழம்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா என்னவோ அதுதான் இது. மிக்ஸ் பண்ணியே குழம்பு வச்சிடறா, அது பிரியாணி. பசிக்குதா? ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான்டா. சரி ரெடி ஆயிடுச்சு தாங்க. அந்த பாத்தை ஒழுங்கா மூடுங்க. என்ன ரெஸ்ட்டா? ஆனால் இது வந்து இதுக்கு மேக்ஸே கிடையாது. எங்கே வரும். ஆமாம் அந்த பாருங்க, தாளம் வந்து மேட்ச் கிடையாது. தாளம் இல்லை, பாத்திரமும் இதுக்கு நெளிஞ்ச பாத்திரம். இது எப்படி நீ இப்போ பிரியாணி வச்சு நீ எப்படி எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரில. எப்படியாவது எடுத்து எனக்கு சாப்பாடு போட்டு அது எப்படியா இருந்தாலும் சரி நான் சாப்பிட்றேன். உட்காருச்சு. நம்ம டேஸ்ட் வந்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா சாப்பாடும் கரெக்டாக வந்துடும். அதாவது எப்படி இல்லைனாலும் சாப்பிட்றலாம். சரி அம்மு, ஃபோனை பார்த்துட்டே இருக்கா, போய் பிரியாணியை பாரு. பாரு மூஞ்செல்லாம் எப்படி ஆகி போச்சு நீங்க பாரு. அப்போ நாங்கள் நீ ஃப்ரெஷ்ஷாக தாண்டி இருக்க, நான் தாண்டி வெயிலில் நின்றேன். போ அங்கே வேலை பார்த்துருக்கான், போக முடியாது. பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா, அவன் தலையிலே மண்ணலி போட்டான். வந்து சொல்கிறான், டே என் மண்டையில் மண்ணை போட்டாங்கடா. மொட்டை மாடி தானே இருப்போம், அப்பா கூப்பிட்டு போகிறேன், கொஞ்சம் தண்ணியில் கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ வந்து தண்ணியும் அரிசி சிக்கன் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தம் போட்டினா கரெக்டாக இருக்கும். நல்லா கலராக தாண்டி இருக்குது இப்போவே பார்க்க. இப்படியே கூட அள்ளி வச்சிரு, சாப்பிட்டு போயிடுறேண்ணா. அரிசி உடையாமல் சூப்பராக இருக்குப்பா. இது வந்து இந்தியன் கேட்டால் ஏதோ ஒரு அரிசி சொன்னாங்க 130. நம்ம கோயம்புத்தூர் 130 ரூபாய்க்கு அரிசி வாங்குவோம்ப்பா. 110 ரூபாய்க்கு. இது வந்து 130 ரூபா அரிசியாப்பா. செங்கல் கல்லா? செங்கல் கல் பக்கம் போனாலே பாம்பு கிடக்குமே. கையில் கேமரா வச்சுருக்காங்களா, ஒன்றா தான் எடுக்க முடியும். இந்த வரேன் இந்தா இந்த ஒரு நிமிஷம் வரும். மேலே கொஞ்சம் நெய்யை திருவி விட்டுருவோம். நெய் ஊற்றி. நெய் பைத்தியமே, நெய்யை ஊற்றாத பைத்தியமே. இல்லை ஒரு 50 ml நெய் ஊற்றலன்னா எப்படிதான்ப்பா வைங்க. ஆனால் இப்படி வைங்க இந்த சேப்பு. ஆனால் இது வந்து எனக்கு தம்மு ஆகுமான்னு தெரில. ஏன்னா கீழே துணி வச்சு வையே. துணி வச்சு தான் வச்சுருக்கேன். சைடில் எதுவும் லீக் ஆகுதான்னு தெரியல. சைடுலையும் துணி வச்சு வையே, அந்த லீக்குக்கு நேரம் துணி அமைக்க விடு. இதில் செட்டே ஆகாது, ஏன்னா சைடில் கேர் வருது. ஏன்னா வேறு பிளேட் எடுத்துகிட்டு வாயிருங்க. இவ்வளோ அழகான தாளை தான் இருக்குதுல்ல. இல்லை இதில் தான் பிரியாணி வைக்கலாம். கொஞ்சோண்டு சாப்பாடு எதுக்கு இதில் வைக்கன்னு எடுத்துட்டு வரல. பட் இதை கொள்ளுமான்னு தெரியல. லைட்டாக கொஞ்சம் எடுக்கிறீங்க, அதை வையி. இதே வச்சிடலாமா? ஒன்றும் ஆகாது. ஏன் ஓகேவா? அடுத்த தடவை வரும்போது பிரியாணி சட்டி வாங்கிட்டு வந்துரு. இருக்கு இங்கே, இதுவும் வைக்காது. இது வந்து ஏன்னா இது வாய் வந்து இங்கே முன்ன பின்ன, அதுதால அந்த கேப்பில் வந்து துணியை வச்சு அடைச்சி விடுன்னு சொல்கிறேன். அப்படின்னா செட் ஆகாது. முச்சு வை, இப்போதைக்கு வை, பிரியாணி ரெடி ஆயிரும்.
இன்னும் 2 செங்கல் கொண்டு வரவா? வேணாம் போதும். வாங்க அப்படி உட்காருமா, பேசிட்டு இருப்போம். பேசுவனி. பிரியாணி நல்லா வருமா வராதா? என்ன பிரியாணி நல்லா வருமான்னு கேட்டால் கையை விரிக்கிற ஆளு. இல்லை ஆசையாக வச்சேன், பட் எப்படி தம் போட்டு வரும்னு தான் தெரியல. பசிக்குதுரி. ஆசையாக வச்சா கூட கிளறிக்கிட்டு இருக்கேலே கொஞ்சம் கொஞ்சமாக அடி பிடிச்சிச்சு உள்ள. அடுப்பு எரியுதா? அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். சுத்தமாவா? அந்த லைட்டாக எரிஞ்சிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி எரியுது. முதல்ல எரியுதான்னு பாரு. கையை வச்சு பாருங்கம்மா. சஞ்சனா சொல்ல பத்தியெல்லாம் கையை வச்சு எல்லாரும் நான் செய்யற பிரியாணிக்கு காத்திருக்கிறாங்க. என்ன மாதிரி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. வந்திருக்குன்னு தான் தெரியல. பாவம் என் மாமா வந்து பசி மயக்கத்துல போயிட்டாங்க. ஆமா மணி ஆயிடுச்சுல. ஓப்பன் பண்ணவா? ஓப்பன் பண்ணி விடு பாப்போம். என்னடி வாவா? என்ன எதுவுமே பண்ணாம வாவுங்கிற? கறி உண்மையிலே சூப்பரா சாப்பாடு எல்லாமே வந்திருக்கு. அப்படியே உட பாப்போம். வெந்துருச்சா? இல்லடா. பாஸ்மதி இப்படி தாண்டா இருக்கணும். இல்லை இல்லை வேகலாம் இல்லை, பிடிக்காம இருந்தால் ஓகே தான். எப்படி? ஓகே, பார்க்க நல்லா தான் இருக்கு. சுவைத்தால் தான் தெரியும். நல்லா தான் இருக்கும். அதோட வந்துருவிய. வெந்துருச்சான்னு பாரு. கீழே அடி பிடிச்சிருக்கா? லைட்டாக அடி பிடிச்சிருக்குதா? லைட்டாக அந்த மசாலா பிடிக்க தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. வெந்துருச்சா? சூப்பராக வந்துருக்குங்க. இந்த ஒரு சூப்பர் சூப்பர். ஓகே, பிரியாணி உண்மையிலே வேற லெவல். பிரியாணி குழஞ்சி போச்சுன்னா நல்லா இருக்காதுடி. அதுதான் லைட்டா அரிசி நீ வேணா பாருடா. எனக்கு எதுவும் கன்ஃபியூஷனா இருக்கு, நீயே பார்த்து சொல்லு. வெந்துருச்சு. அத நம்ம சாப்பாடு அப்படியே அமுக்கி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இது அப்படிதான் இருக்கு. அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். அப்பதான் பொழு பொழுன்னு வரும். குழஞ்சிருச்சுன்னா அரிசியோட அரிசி ஒட்டிரும். இங்க உள்ள கட்டுங்களே, அந்த லைட்டா அந்த மசால் மட்டும் கை தான் தெரியுது. லைட்டா அந்த மசால் மட்டும் உள்ள அடி பிடிச்சிருக்கு. ஆரம்பத்திலே பிடிச்சதுதான். ஆமா. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, அமுக்காதடி. அமுக்கணுங்க. இதை அப்படி ஃபுல்லாக அப்படி அமுக்கி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, பிரியாணி குக்கிங் ரெடி ஆயிடுச்சு. அவுட்டோர் பிரியாணி. அவுட்டோர் பிரியாணி வேறு லெவலுக்கு ரெடியாக இருக்குது. சாப்பிடையில வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு நேரத்தில் சாப்பிடுவோம். ஆமாம், சாப்பிடல பிரியாணி எல்லாம் அவ்வளோதான். பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதே முடிச்சுக்கலாம். ஏன்னா நீ ஒரு வாய் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லிடுறியா? இப்போ மூடு. பீஸ் கறி பரட்டல் இருக்கலையே. கறி பரட்டலாம் வேணாம், அது மட்டும் டேஸ்ட் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு. சுடுதோ? இல்லை சுடனால. எப்படி இருக்கு? வரேன் சொல்கிறேன். ஐயா ஏம்மா பிரியாணி மட்டும் சொல்லுமா, பீஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. இதாங்க சாப்பிட்டு பாருங்க. கறியில் நல்ல உப்பு சேர்ந்துருக்கு. சூடாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கரெக்டாக இருந்திருக்கு. கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே வேகவே கூடாது. பரவாயில்ல, நான் கூட தம்மு வராதுன்னு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. ஏன்னா பாத்திரம் இவரை திட்டினாரு, சமைக்கிறதுக்கு முன்னாடி எது செட் ஆகும்னு பார்த்து வச்சுருக்கலாம்ல. நானும் யோசிக்கவே இல்லை, யோசிக்காமல் வச்சிட்டேன். ஓகே தான், ஏதோ நல்லபடியாக ஃபஸ்ட் டைம் வீட்டில் வந்து. எனக்கு வந்து லைட்டாக உப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. உப்பு தயிர் இருக்குல்லங்க, தயிர் வெங்காயத்தோட சேர்த்து சாப்பிடல. அதே மாதிரி ஏதாவது போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். சரியா? தயிர் வெங்காயத்தோட சாப்பிடல கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, தயிர் வெங்காயத்தில் தயவு செஞ்சு உப்பு போட்டுறாத. தண்ணி நான் அதை அப்படியே வச்சுருக்கேன், இன்னும் தண்ணி கூட கலக்கல, மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டிலேயே நாங்கள் வந்து பிரியாணி, அதுவும் அவுட்டோரில் வந்து வீட்டிலேயே பிரியாணி செய்கிறதே இதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் இது வரைக்கும் இது கல்யாணம் பண்ணி 8-9 வருஷத்தில் வந்து நாங்கள் வந்து பிரியாணி வீட்டில் செஞ்சதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் செய்கிறோம். பெரட்டுவோம், குழம்பு வைப்போம், அவ்வளோதான். சிக்கன் வாங்கினாலும் மட்டன் வாங்கினாலும் பட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பிரியாணி செய்கிறோம். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அத்தை மாமா எல்லாருமே வெயிட்டிங் என்னுடைய பிரியாணி சாப்பிட போய் எல்லாருக்கும். ஆமாம், எல்லாருக்கும் பசி ஆயிடுச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு இப்போது. ஸோ நம்ம சாப்பிட்றதா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம பசிக்குதுமோ தயவு செஞ்சு. இன்னொரு வயசு சாப்பிடு. சரி, ஓகேவா? ஓகே தான். எப்படி இருக்குது? நெய் ஸ்மெல் தெரியுதா? டேஸ்ட் எப்படி இருக்குது? ஓகே, சரி, ஓகே. பாய் அம்மர்சன் ஃபேமிலிஸ். பாய். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா மாற்றிக்கிறணும், ஏதாவது நாங்கள் வீடியோஸில் வந்து மாற்றிக்கணுங்கிற விஷயத்தை வந்து கமெண்ட் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் மாற்றிக்கிறோம். நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து இறால் பிரியாணி, மீன் பிரியாணி, வேறு என்ன பிரியாணி தெரியும் உங்களுக்கு? இறால் பிரியாணி கண்டிப்பாக பண்ணணும். எனக்கு வந்து ரொம்ப ஆசை இறால் பிரியாணி செஞ்சு சாப்பிடணும். ஓகே, அந்த மாதிரி பிரியாணிலாம் பண்ணுவோம். இதே மாதிரி அவுட்டோர் வச்சு சமைச்சு சாப்பிடுவோம். ஓகேவா? ஓகே,
பாய் டாடா. பாய் பாய்.